ராயல் ரம்பிள் 2026 has officially over. ஸோ இந்த வீடியோவில் வந்து ராயல் ரம்பிள் 2026 என்னெல்லாம் நடந்துச்சு லைக் ஒரு குட்டி ரீகேப் மாதிரி பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிள் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ராயல் ரம்பிள் ட்ரிபிள் எச் புக் பண்ணதுலே லாஸ்ட் இயர் ராயல் ரம்பிளே தூக்கி சாப்பிட்டுட்டான் ட்ரிபிள் எச். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சவுதியில் இது நடக்கிறது வந்து ரொம்ப பேடாகவே இருந்துச்சு. ஏன்னா அந்த சவுதி க்ரௌடுக்கு வந்து எந்த இடத்துல கற்றணும், எந்த என்கரேஜ்மெண்ட்டு ஒன்றுமே கிடையாது. அப்பப்போ கத்துறாங்க, அப்பப்போ ஓகே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ மெயினாக ஸ்டார்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னா மென்ஸ் ராயல் ரம்பிளில் ஓபா ஃபெமியும் பிரான் பிரேக்கரும் ஸ்டார்டிங்கில் வர மாதிரி இருந்துச்சு. ஓகே எடுத்த உடனே பயங்கரமாக ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா கிடையாது. ஆனால் வந்து எடுத்த உடனே பிரான் பிரேக்கரை எலிமினேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து அந்த ரிப்பீட்டடாக வந்து அந்த எவன்டா யாரா அந்த மாஸ்க் போட்டு வர்றது, அது யாருன்னு சொல்லி தொலைங்கடான்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். எவன் தெரில, அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கோடி ரூட்ஸ் வந்து ஜேக்கப் ஃபாட்டு அண்ட் ட்ரூ மேக்கன்டையர் 3 பேருமே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபியூட் மாதிரி போச்சு நடுவில். கோடி ரூட்ஸ் வந்து யார் எலிமினேட் பண்ணான்னு பார்த்தோன்னா ராயல் ரம்பிள் இருக்கிற எலிமினேட்டே பண்ணலை. ட்ரூ மேக்கன்டையர் சைட்லேருந்து வந்து எட்டி வச்சு எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டான். மெயினாக எனக்கு இந்த ராயல் ரம்பிள் பிடிக்காத ஒரே விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து ஸ்டூப்பிட் மாதிரி அந்த ஈட் என்ட்ரன்ஸ் பண்ணும்போது பிராக் லெஸ்னர் எலிமினேட் பண்ணிட்டாங்க. டேய் அவள் இவ்வளோ பெரிய ஆல்ரா அசால்ட்டாக எலிமினேட் பண்ணிட்டீங்களேடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே. ஆனால் வந்து கடைசி வரைக்குமே ராயல் ரம்பிளில் எதிர்பார்த்த எந்த ஒரு ஸ்டார் மேக்கிங் மொமெண்ட்டு பெரிய தலைங்க எவனுமே வரல. மெயினாக பவர் ஹவுஸ் ஹாப்ஸ்னு ஒருத்தவனை இறக்குனாங்க. ஏஇடபிள்யூலேருந்து டெபியூ பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் சவுதி க்ரௌடில் இருக்கிற யாருக்குமே தெரியல லிட்ரலாக அது யாருன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு, ராண்டி ஆர்டன்னு, அதுக்கெலாம் வந்து ஓகேஷாக இருந்துச்சு அந்த பாப்பு. ஸோ ஃபைனலாக வந்து ராயல் ரம்பிள் 2026 வந்து ரோமன் ரெயின்ஸ் தான் ஜெயிச்சார். பட் இது வந்து ஆல்ரெடி லீக் ஆகிடுச்சு, ரோமன் ரெயின்ஸ் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. சிமிலராக பட் விமென்ஸ் ராயல் ரம்பிள் உண்மையில் நல்லா இருந்துச்சு. மெயினாக வந்து ப்ரீ பெல்லாவோட ரிட்டர்ன் இருந்துச்சு. 2 பேரும் ப்ரீ பெல்லா நிக்கி பெல்லாவோட அந்த ரீயூனியன் இருந்துச்சு. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக லிவ் மார்கன் தான் வந்து வின் பண்ணிச்சு. ஸோ தட் இஸ் குட். உமன்ஸ் ராயல் ரம்பிள் பெட்டர் தேன் மென்ஸ் ராயல் ரம்பிள். அப்புறம் கடைசியாக வந்து நடுவில் நடந்த மேட்ச் ஏஜே ஸ்டைல்ஸ் vs கந்தர் மேட்ச் வந்து ஓகே, நாட் பேட். பட் வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் ரிட்டையர் ஆவான்ற மாதிரி எனக்கு தெரியல. கடைசியில் வந்து க்ளவுஸை வைக்கிற மாதிரி வச்சுட்டு தலைவன் அந்த க்ளவுஸை எடுத்துகிட்டு போட்டுகிட்டே வந்து ஓகேன்ற மாதிரி போயிட்டார். ஸோ இது எதை குறிக்குதுன்னு தெரியல. ஸோ வெதர் இஸ் கோயிங் டு ஏஇடபிள்யூ இல்லை டிஎன்ஏவான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ராயல் ரம்பிள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்கள் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க, வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் போடலான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.